ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட்டில் ஒரு ஏவி ரிசீவர் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் வியூன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஏவி ரிசீவர் மாதிரி செம்மையான ஒரு லுக்கில் இந்த ஆம்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சென்னை கஸ்டமருக்காக இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் கலர் ரிங்கு கொடுத்து சென்ட்ரா டிஸ்பிளே வர மாதிரி சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இந்த ஆம்பை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகவே இருக்கும். ரெண்டாவது எல்லாமே குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஆடியோ ரிசல்ட் பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்கும். இந்த அம்மிங் நாய்ஸ், இஸ் நாய்ஸ், இந்த எர்த் நாய்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக ஒவ்வொரு ஆம்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மும் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கி ஈவினிங் இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கஸ்டமருக்காக பேக்கேஜ் ஆகி டெலிவரி ஆகுது. இப்போ உள்ள இண்டியில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி மெத்தடெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரெண்டில் அப்படில ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஃபர்டான மெட்டல் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பிளாஸ்டிக் நாப்பு யூஸ் பண்ணலை. ஓகேங்களா, இதில் எல்லாமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் பார்த்துக்குங்க, மேட் பிளாக்கில் நல்ல ஒரு லுக்கு கொடுக்குற மாதிரி இந்த பேனலை நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஓனாகவே டிசைன் பண்ணி ட்ராயிங் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா, மெட்டல் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சப்புக்காக இந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகும், மாஸ்டர் கண்ட்ரோலாக இது என்கோடராக இது ஒர்க் ஆகும். இந்த இதில் பேஸ்ன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பேன், ட்ரிபிள்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டு கண்ட்ரோலும் என்ன யூஸஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உள்ள இண்டியில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிறதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி பாருங்கள். இப்போ உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பவர் செக்ஷனை பார்த்துடலாம். ஓகேங்களா, பவர் செக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு பாயிண்ட் வச்சு இந்த பக்கம் பவர் செக்ஷனாகவும் இந்த பக்கம் பவர் ஆம் போர்டு பேக் சைடில் ஃப்ரீ ஆம் செக்ஷனாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த அம்மா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வயர்லாம் கசகசன்னு இல்லாமல் இந்த அம்மிங் நாய்ஸ், இஸ் நாய்ஸ்லாம் வராத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ, அதாவது ஆடியோ தொத்து எந்த அளவுக்கு நம்ம இறங்கி வேலை பார்த்து அந்த ரிசல்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த அம்மா நம்ம டிசைன் பண்ணி சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட்டில் இந்த அம்மா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பவர் செக்ஷன் ஃபஸ்ட்டு 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒன்று பைச்சல் போர்டுக்காகவும் ஒன்று குமார் 6 மோனோக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் 63 வோல்ட்டில் ஒரிஜினல் சேமா கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணி இந்த குமார் 6 மோனோக்கு பவர் செக்ஷனாக கொடுத்துருக்குறேன். அடுத்து 8 ஆம்பியரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கெப்பாசிட்டர் 50க்கு 10,000 MFTயில் ஒரிஜினல் சேமா கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணி இந்த பைச்சல் போர்டுக்காண்டி கொடுத்துருக்கேன். நம்ம எல்லா செட்லேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஃபிகர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ஃபிகர் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா, சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிலே வந்துடும், மற்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரிலே கொடுத்துருக்காங்க. சூப்பராக காம்பேக்டாக இந்த டப்பு டப்புங்கிற சவுண்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே வராத அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ உள்ள பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு காம்பேக்டாக எந்த மாதிரிலாம் செட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கன்னு அப்படியே பார்த்துக்குங்க. நம்ம இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடெக் கலர் டிஸ்பிளே வச்சு தான் இந்த ஏவி ரிசீவர் ரெடி பண்ணியிருக்கோம். ஆடியோ ரிசல்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், அம்மிங் நாய்ஸா, இஸ் நாய்ஸா இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த அம்மா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம போன வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு வீடியோ இதே அம்மிங் நாய்ஸ், இஸ் நாய்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பு போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்றாக ஒரு பாயிண்டில் ஒரு சேனல் கொடுத்துருந்தேன். அது என்னன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை, ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி இந்த வீடியோ மூலிமா அதை சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பாட்டம் போர்டுக்கும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேபிள் வருது. இது மேலேயே அப்படியே சும்மா நிறைய நண்பர்கள் போட்டுருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே படாத அளவுக்கு ஒரு சேஸ் மாதிரி கட் பண்ணி நேராக இதில் குறுக்க கொடுத்து போட்டிருக்கோம். அப்படிங்கிறபோது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் பண்ணலாம். ஹீட்டிங் யூஸ் ஆகி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கை கட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சேனல் மூலிமா இப்படி கொடுத்து இதில் தனியாக கொண்டுட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. அதனால தான் அந்த இடத்துல மாதிரி கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதில் ஒன்றும் கிடையாது. அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங் பேஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு சப்பு பிரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் ஒரு மூவியோ ஒரு சாங்கோ நீங்கள் பார்க்குறம்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பேஸ் வராமல் பேஸ் வர வேண்டிய இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பேஸ் வரும். அதுவும் நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ் நின்று அடிக்கிற மாதிரி தான் இந்த அம்மா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா. இன்பில்ட்டாகவே வரக்கூடிய சப் ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஜிடெக் கலர் டிஸ்பிளே நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் அதோட இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி ஒரு சப் ஃப்ரீ சூஸ் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஸ்டாண்டிங் டைப்பில் கொடுத்துருக்கேன். குமார் 6 மோனோ உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அது கரெக்டான வோல்ட்டு கரெக்டான ஆம்பியர் கொடுத்து நீங்கள் ரிசல்ட் எடுத்திங்க அப்படின்னா வேறு லெவலில் எடுக்கலாம். ஏன்னா சப் ரிசல்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஆம்பில் நான் உங்களுக்கு ஆடியோ சாங் ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா கார்பரேட் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து சாங் ப்ளே பண்ணி காட்ட முடியாது. எதுவும் தவறுதெல்லாம் நினச்சிக்காதீங்க. உள்ள இண்டியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிறத அப்படியே ஒரு இதாக காட்டுறேன், அப்படியே பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பெலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆம்பல் நம்ம டிசைன் பண்ணுறோம். அப்படியே பார்த்துக்கிட்டுங்க. பேக் சைடில் அப்படியே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களை நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். மெயினு ஒரு சாங் கேட்குற போது நீட்டாக இருக்கணும். இந்த இஸ்னாய்ஸு அம்மிங்னாய்ஸு இந்த உருன்னு இறையிறது இந்த மாதிரிலாம் எந்த இது இல்லாத அளவுக்கு நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே பேக் சைலையும் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம ஏசி மெயின்ஸ் கார்டு கொடுத்துக்கலாம். இதில் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு. இந்த இடத்துல வர சப்பு வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பன்னா ஜாக்கெட் மூலிமா கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கொடுத்துக்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஒரு ஃபேனும் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனம். ஓகேங்களா. இதை நம்ம பேக்கேஜ் பண்ணி கொடுக்குற போது இதை கலட்டி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அப்படியே கொடுத்த அப்படின்னா கட்டாயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டனம் வந்துடுது. இந்த ஆக்ஸு ஆப்டிக்கல் கோஆக்சல் HDMI 1 HDMI 2 HDMI 3 HDMI ARC. ஓகேங்களா. ஆடியோ ரிட்டர்ன் சப்ளை, அதாவது டிவிலேருந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துக்கிற மாதிரி இந்த லாஸ்ட் பின்னு உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருது. அப்படியே பாருங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட்டில் இந்த ஆம்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் ஆம்பு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வயரு எப்படி நீட்டாக இருக்குது, உள்ளே எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பெலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இதுவரையும் நம்மளோட வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு எல்லா நண்பர்களுக்காகவும் நன்றி. தேங்க்யூ.